இறுதி யுத்தத்தில் வெள்ளைக்கொடியுடன் சரணடைந்த மக்கள். பிரதமர் கரணியின் அதிரடி அறிவிப்பு. புதிய தகவல்களை வெளிப்படுத்துவேன், சோமரத்ன ராஜபக்ஷவின் மனைவி தெரிவிப்பு. நாட்டின் வடக்கு உள்ளிட்ட பல இடங்களில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. திருகோணமலை பகுதியில் தீ வைக்கப்படும் வைக்கோல்கள். எழுந்துள்ள கண்டனம். யாழில் சிறையிலிருந்து வந்தவரின் அடாவடித்தனம். 2 கைது. செங்கடல் பகுதியில் கேபிள் சேதம். ஆசியாவில் இணையதள சேவைகள் பாதிப்பு. கனடாவில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்த யுவதிக்கு நேர்ந்த கதி. இலங்கையினை உலுக்கிய கோர விபத்து. களத்தில் முக்கிய ஆய்வு. யாழில் 21 நாட்களேயான பிறந்த குழந்தை மரணம். ராஜபக்சர்களை அழிக்கப் போகிறார்கள், பதறுகின்ற முக்கிய சகா. ஊடகவியலாளர் நிமலராஜன் கொலை வெளியானது. விசாரணை அறிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். இறுதிப் போரில் இடம்பெற்ற வெள்ளைக்கொடி மாத்திரமல்ல, முன்னெடுக்கப்பட வேண்டிய எந்தவொரு விசாரணைகளுக்கும் எமது அரசு தடையாக இருக்காது என்று பிரதமர் கரணி அமரசூரிய குறிப்பிட்டார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்தார். பொறுப்புக்குரல் விசாரணைகளை முன்னெடுப்பது ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையை திருப்திப்படுத்துவதற்காகவோ அல்லது மகிழ்விப்பதற்காகவோ அல்ல. எமக்கு வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கே கடமைப்பட்டுள்ளோம் என பிரதமர் குறிப்பிட்டார். உண்மையில் உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படாமையால் தான் இலங்கை மீது ஜெனீவா குற்றச்சாட்டுகள், நெருக்கடிகள் வலுப்பெற்று வருகிறது. ஜெனீவாவில் மனிதுரிமைகள் அமர்வுகள் நடக்கும் போது இலங்கையில் இருந்து செல்லும் தரப்பு அறிக்கையினை சமர்ப்பித்துவிட்டு நாடு திரும்பியதும் அதை மறந்துவிடுகிறது. மறுபடி ஜெனீவா அமர்வுகள் ஆரம்பிக்கும் போது வழங்கிய உறுதிமொழிகளும் அறிக்கையும் அவர்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. இதுவரை காலமும் இவ்வாறானதொரு நிலைமையே நாட்டில் இருந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித படுகொலை தொடர்பில் இதுவரை வெளிப்படுத்தப்படாத விடயங்களை சகல ஊடகங்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நீதித்துறைக்கும் வெளிப்படுத்த உள்ளதாக சோமரத்ன ராஜபக்ஷவின் மனைவி குறிப்பிட்டார். கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த கடிதம் தொடர்பில் இதுவரை எந்த ஒரு பதிலும் கிட்டாததன் காரணமாக சோமரத்ன ராஜபக்ஷ மீண்டும் தன்னுடைய மனைவியினூடாக கடந்த வாரம் ஜனாதிபதிக்கு மற்றொரு கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார். அந்த கடிதத்தில் கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை விவகாரத்தில் தன்னுடைய வகைபாகம் தான் உள்ளடங்கலாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஏனைய 5 இராணுவத்தினரும் திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்டமை மற்றும் இந்த விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் வகைபாகம் என்பன உள்ளடங்கலாக சோமரத்ன ராஜபக்ஷவால் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்திலும் முன்னைய வெளிப்படுத்தல்களிலும் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதேபோல செம்மணி மனித படுகொலை தொடர்பில் இதுவரை வெளிப்படுத்தாத விடயங்களை சகல ஊடகத்திற்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நீதித்துறைக்கும் வெளிப்படுத்துமாறு தன்னுடைய கணவரான சோமரத்ன ராஜபக்ஷ வழங்கிய ஆலோசனைக்கு அமைவாக அந்த வெளிப்படுத்தல்களை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1996 ஆண்டு வடக்கில் இடம்பெற்ற செம்மணி மனித படுகொலை, வடக்கில் சித்திரவதை கூடங்கள் நடத்தப்பட்ட விதம், அவற்றுடன் தொடர்புடைய இராணுவ உயரதிகாரிகள் தொடக்கம் ஜனாதிபதி வரை அவற்றை செயற்படுத்திய சகல அதிகாரிகளதும் பெயர் விவரங்கள் போன்றவற்றை இந்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வெளிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட சகல அதிகாரிகளையும் சட்டத்தின் முன்பாக நிறுத்துமாறும் பாதிக்கப்பட்ட யாழ் மக்களுக்கான நீதியை நிலைநாட்டுமாறும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய, சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இன்று பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற சேதங்களை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் வைக்கோலுக்கு தீ வைப்பதால் கால்நடைகள் மற்றும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை நெல் அறுவடை முடிந்துள்ள நிலையில் வயல்வெளிகளில் விவசாயிகள் வைக்கோலுக்கு தீ வைக்கும் வழக்கம் தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் கந்தலாய், வான்யல, வட்டுக்கச்சி மற்றும் தம்பலகாமம் போன்ற பகுதிகளில் இந்நடைமுறை கால்நடைகள் மற்றும் பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறுவடைக்கு பின்னர் மிஞ்சியுள்ள வைக்கோல் அந்த பகுதியில் உள்ள கால்நடைகளின் முக்கிய உணவாக இருக்கிறது. இருப்பினும் விவசாயிகள் வைக்கோலுக்கு தீ வைப்பதால் கால்நடைகளுக்கும் மேய்ச்சல் நிலங்கள் இல்லாமல் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல்லாயிரக்கணக்கான கால்நடைகள் உணவின்றி தவித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். வட்டுக்கோட்டை காவல் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இவ்வாறு இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
சிறையில் இருந்து வெளியே வந்தவர் தன்னுடைய சகோதரனுடன் இணைந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் மேற்கொண்ட இருவரில் ஒருவர் பாருடன் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் 5ஆம் தேதி அவர் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் சகோதரனுடன் இணைந்து மீண்டும் ஒரு வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார். நீண்ட காலம் இருந்து வந்த காணி பிரச்சினை காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூறிய ஆயுதத்தால் தாக்குதலுக்குள்ளாகி படுகாயமடைந்த நபர் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தாக்குதல் நடத்திய இருவரையும் வட்டுக்கோட்டை காவல்துறையினர் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. செங்கடலுக்கடியில் கேபிள்கள் சேதமடைந்துள்ளதால் இணைய சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அல்காடில் லுசன் நிறுவனம் சார்பில் செங்கடலுக்கு அடியில் இணையதள சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த கேபிள் சேதமடைந்துள்ள நிலையில் ஆசிய நாடுகளில் இணையதள சேவைகள் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளன. இதுகுறித்து இணையதள சேவையை நிர்வகித்து வரும் நெட்பிளாக்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. இந்த அறிவிப்பில் செங்கடல் பகுதியில் கடலுக்கடியில் புதைக்கப்பட்ட இணையதள கேபிள்கள் சேதமடைந்துள்ளதால் ஆசியா மற்றும் மேற்கு ஆசிய நாடுகளில் இணைய சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது ஓரிரு நாட்களில் சரி செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த யுவதி ஒருவர் புற்றுநோயால் மரணமடைந்துள்ளார். இந்த சம்பவம் கடந்த 5ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. கனடாவின் ஸ்காபரோவைச் சேர்ந்த சதீஸ்வரன் சைனிகா என்ற 22 வயதான யுவதியை உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கனடாவில் வாழ்ந்து வந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இந்த யுவதி சுற்றுலாவின் நிமித்தம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார். இவர் வடமராட்சி கல்வம் பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்டவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த யுவதி தெல்லிப்பளை புற்றுநோய் சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி உயிரிழந்துள்ளார். எல்ல வெள்ளவாய வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்துக்காக காரணத்தை கண்டறிய ஆய்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த பேருந்து விபத்து தொடர்பில் விசாரணைக்கு பொறுப்பான அரசு பகுப்பாய்வாளர் திணைக்கள அதிகாரி இந்த ஆய்வு நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளார். இது தொடர்பில் ஆய்வு நடவடிக்கை நாளை எல்ல பகுதியில் இடம்பெற்ற உள்ளது. விபத்து நடைபெற்ற நேரத்தில் பேருந்து மணிக்கு 70 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பயணித்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் பேருந்து தடுப்பு தொகுதி இயங்காத காரணத்தால் பேருந்து அதிக வேகத்தில் பயணித்துள்ளதாக காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்தோடு பேருந்து இயங்கும் நிலையில் உள்ளதாக கூறும் தகுதிச் சான்றிதழ் பேருந்தில் காணப்பட்டுள்ளது. அந்த தகுதிச் சான்றிதழ் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மீட்கப்பட்ட பேருந்தின் சிதைவுகள் தற்போது எல்ல காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் பிறந்து 21 நாட்களேயான ஆண் சிசு ஒன்று நேற்று உயிரிழந்துள்ளது. சுன்னாகம் சபாபதிப்பளை வீதி பகுதியைச் சேர்ந்த யசிந்த லாவணியான தம்பதிகளின் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இதுகுறித்து தெரிய வருகையில் தாயார் நேற்று குழந்தைக்கு பாலூட்டி உறங்க வைத்தார். பின்னர் மதியம் 1:30 மணிக்கு குழந்தையை தூக்கத்தில் இருந்து எழுப்பிய போது குழந்தை வாந்தி எடுத்துவிட்டு அசைவற்று காணப்பட்டது. இந்நிலையில் தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது குழந்தை ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். இதேவேளை குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டு வருகின்றார். அரசாங்கம் ராஜபக்சாக்கள் திருடிவிட்டார்கள் என்று சமூகமயமாக்குவதன் மூலம் அவர்கள் ராஜபக்சர்களை அழிக்கப் போகிறார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திசக்குட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரை பொறுப்பு கூற வைக்காமலோ அல்லது எதிர்க்கட்சித் தலைவர் மீது குற்றம் சாட்டாமல் அரசாங்கம் நாமல் ராஜபக்சவை குற்றம் சாட்டி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் மயில் வாகனம் நிமலராஜனின் கொலை வழக்கின் விசாரணை தொடர்பான அறிக்கை சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்ட அமைப்பால் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது. யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்பொழுது நிமலராஜனின் உருவப்படத்திற்கு சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. யாழ் ஊடக அமையத்தினுடைய தலைவர் குமாரசாமி செல்வகுமார் குறித்த அறிக்கையின் முதற் பிரதியை நிமலராஜனின் உறவினர்களிடம் கையளித்ததோடு குறித்த அறிக்கையின் பிரதிகள் கலந்து கொண்ட ஏனையோருக்கும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வில் ஊடகவியலாளர்கள், ஊடகத்துறை சார்ந்தோர், சிவில் சமூக பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.